ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, அன்பொண்ணு யாரோ இல்ல, உன் கழுத்துல தாலி கட்ட புருஷன். ஒரு தடவை இல்ல, 2 தடவை கட்டிருக்கான். அவன் கூட ரூம்ல தங்கினதான் உனக்கு கரெக்ட். அவன் கூட தங்காம வேற எங்க தங்க போற? அண்ணே, இங்க நான் தனியா தங்கிக்கிற மாதிரி ஒரு ரூம் ஏற்பாடு பண்ண முடியுமா? சாரி மேடம், இது சீசன் டைம், எல்லா காட்டேஜஸும் புக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா உங்களுக்கே 2 காட்டேஜஸ் தான் இருந்துச்சு. நான் இங்க ரெகுலரா என் கிளைண்ட்ஸ் அனுப்புறதால வேற 2 புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இன்னும் 2 காட்டேஜஸ் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். இங்க மட்டும் இல்ல மேடம், ஏற்காடுல எல்லா இடத்துலயுமே இந்த டைம்ல காட்டேஜ் கிடைக்கிறது கஷ்டம். ஆனந்தி, என்ன உன் பிரச்சனை? நான் தான் ஊர்லயே என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நம்மளால மத்தவங்க சந்தோஷம் கிடைக்கூடாது, அதுக்காக நம்ம இங்க வந்தோம். மகேஷ் சாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அவருக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும் தானே நீ சொல்லுவ. இப்போ இப்படி பேசினா அப்புறம் எப்படி? அவங்க 2 பேரும் ஒன்னாதான் தங்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம நம்மளால மத்தவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம், அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேண்டாம். புரியுதா? போலாம். போலான்னா உங்க கூடவே தங்கிக்கிறேன், வாங்க போலான்னு அர்த்தம். அப்பாடா, கிரேட். சரி சரி, எல்லாரும் ரூம்க்கு போங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? யா, சொல்லுங்க. பொதுவா ஏற்காடுனா இந்த சாக்லேட்டு, காஃபி இதெல்லாம் தான் ஃபேமஸ்ன்னு நினைப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஏற்காட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு இருக்கு, அதாவது தைலம். கால் வலிக்கு, முதுகு வலிக்கு, தலைவலிக்கு, உடம்பு வலிக்குன்னு நிறைய தைலம் நாங்க ரெடி பண்றோம். இதெல்லாம் தான் நாங்க தயார் பண்ற தைலம். உங்க யாருக்காவது ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க சார், பெயின் ரிலீஃபா இருக்கும் சார். ஏன் சார், எங்களை பார்த்த இந்த கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிற ஆள் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் சார், உங்க ஃபேமிலில யாருக்காவது இருக்கலாம்ல, அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அவங்களுக்கு. ஃபேமிலியில யாருக்கும் தேவைப்படாது. இப்போ எங்க கூட ஒரு எல்டர் வந்திருக்காரு, அவருக்கு வேணா தேவைப்படும், அவர்கிட்ட வேணா கேட்டு சொல்றேன். எல்டரா? யாரா இருக்கும்? நம்ம குரூப்ல எல்டரா? யார் சரவணன்? நம்ம முத்துதான். ஏ முத்து, உனக்கு தேவைப்படும், வாங்கிக்கோ. யோ, போக்குவரத்து கழகம், நீ என்ன 16 வயசுலயே கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற? நீ முதிர் கண்ணன் தாயா, அத மறந்துடாத. ஏ முத்து, வர வழியில முட்டி வலிக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்காக சொன்னேன். ஆமாங்க, நீங்க சொன்னீங்கல்ல, வாங்கிக்கோங்க. தங்கம், அவங்க தான் என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீ என்ன அசிங்கப்படுத்துறியே. ஆமா மாமா, அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஸ்டீல் பாடி, உங்க தைலமும் வேணா ஒண்ணு வேணா, வாங்க. என்ன கலாச்சாரம் மட்டும் உங்க எல்லாரும் முகத்துல சந்தோஷம் பொங்கி வலியுமே. போங்கயா போங்க, அவங்க காட்டேஜ்ல போய் செட்டில் ஆகுங்கயா, எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. முத்து சார், நாம உடனே கிளம்பி போட்டிங்க்கு போகணும், லேட் பண்ணிராத. சார் 10 நிமிஷம் சார், குளிச்சிட்டு ரெடி ஆயிரும் சார். தங்கம், டைம் ஆச்சு, வா 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 போலாம், வா. போ 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 போ. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க சார். சிவா சார், உண்மையிலேயே வேற ரூம் இல்லையா? இல்ல சார், நிஜமாவே இங்க ரூம்ஸ் இல்ல. அப்ப சரி, ஓகே சார், வா போலாம். வாங்க சார். விஐபி கிளைண்ட், அவங்களுக்கு தேவையான அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் சிவா.
ஹேய் துளசி, ஹாய் சிவா. ஹே துளசி, நீயா இது? ஆள் அடையாளமே தெரியல. அதுக்காக தான் இந்த கெட்டப்பே போட்டிருக்கேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இப்பதான் எல்லாரும் அவங்க காட்டேஜுக்கு போனாங்க. அப்புறம் அன்பு ஆனந்தி தங்க போற ஒரு 2 காட்டேஜ் தள்ளி தான் உனக்கு ரூம் போட்டிருக்கேன். நீ அங்க இருந்தே அவங்கள மானிட்டர் பண்ணிக்கலாம். இல்ல சிவா, நான் இங்க தங்கினா அன்பு மாமா என்ன கண்டுபிடிச்சிருவாரு. இங்க இருக்கிறது எனக்கு சேஃப் இல்ல. நான் வேற ரெசார்ட்ல தங்கிக்கிறேன். வேற ரெசார்ட்ல தங்கினா அப்புறம் எப்படி அவங்களோட பிளான் என்னன்னு உன்னால மானிட்டர் பண்ண முடியும்? சிவா, அவங்கள மானிட்டர் பண்ணதான் நீ இருக்கியே. சரி, உன் மாமாக்கும் உனக்கும் ஏதோ அவசரமா கல்யாணம் நடக்க போகுது, அதனால நம்ம காலேஜ்ல யாரையும் இன்வைட் பண்ண முடியாது. பட் சீக்கிரமே உங்க எல்லாரையும் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்றான்னு சொன்ன. இப்ப என்னடான்னா அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் வந்திருக்காரு. நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ற. என்னதான் துளசி நடக்குது? என்ன சொல்றது சிவா, எனக்கு நடந்த எல்லாமே துரோகம். உனக்கு தெரியும்ல, நான் என் மாமாவை எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன்னு. அதான் தெரியுமே. காலேஜ் டேஸ்ல எத்தனையோ பசங்க நான் லவ் ப்ரோபோஸ் பண்ணாங்க.